வரும். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? If rupees 1540 be divided among A, B, C in such a way. அதாவது 1540 ரூபாயை ஏபிசின்னு 3 பேருக்கு ஏதோ ஒரு விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா எப்படின்னா that the share of B is equal to 3/11th of what A and C together received. அதாவது A and C உடைய ஷேர் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அதுல 11 பங்கு போட்டு அதுல 3 பங்கு B உடைய ஷேர். ஓகேவா? அது எவ்வளவு ரிசீவ் பண்றான் அப்படின்னா பினுடைய ஷேர் எவ்வளவுன்னு கேட்கிறான். இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. பி உடைய ஷேர் எவ்வளவு? ஏ பிளஸ் சி ரெண்டுத்தையும் கூட்டி அத 11 பங்கு போட்டு 3 பங்கு எடுத்தாதான் பியினுடைய ஷேர். அப்படின்னா பி 3ன்னா அதாவது பி இஸ்டு ஏ பிளஸ் சி இதனுடைய ரேஷியோ என்னன்னா 3:11. ஓகேவா? புரிஞ்சுட்டா? ரெண்டுத்தையும் கூட்டினா 40. அப்படியே நீங்க பி தான் கேட்கறான். நீங்க ஏவுக்கும் சிக்கும் கேட்டா நீங்க டேட்டா கொடுக்கல, உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவனும் பிக்கு கேட்டாங்கிற அவசியம் நமக்கு டேட்டா இருக்கு, ஈஸியா போட்டுட்டு போயிடலாம். 1540 இன்டூ 3 என்னது 14. ஓகேவா? 3/14. இப்ப நீங்க இதையும் அடிச்சுட்டு பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வருது? 330 வருது. ஓகேவா?